நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு ஒரு ஜாதகர் என்னென்ன விளைவுகளை தற்காலத்தில் அனுபவிக்கிறார், அதாவது இப்போ ப்ரெசண்ட்டு, அதே போல் என்னென்ன பிரச்சனைகளை அனுபவித்து முடித்து வந்துள்ளார், பழைய கர்மா, அதாவது பல பிறவிகளில் வந்திருக்கார் இல்லைங்களா, அந்த பழைய கர்மா பாஸ்டன்ஸ் இப்போ எதை அனுபவிக்கப் போகிறார் என்று ஃபியூச்சர் மேபி இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த பிறவியில் இன்னும் எனக்கு என்ன இருக்க போகுதுங்கிறதையும் எடுத்துக்கணும். அதே சமயத்தில் இந்த பிறவி முடிந்த பிறகு அடுத்த பிறவி இருக்கா, இல்லை அடுத்த பிறவியில் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அடுத்த பிறவிக்கு நான் புண்ணியத்தை கொண்டு போகிறேன்னா, இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்னும் இந்த கர்மாவை அல்லது இந்த பாவங்களை இன்னும் தொடர்ச்சியாக நான் எடுத்துகிட்டு போகிறேன்னா அப்படிங்கிற இந்த 3 செக்டரை சொல்கிறது தான் ஜோதிடம். இப்போ பெரும்பான்மையான ஆய்வுகள் இந்த 3 நிலைகளை கொண்டே பலன்களாக வெளிப்படுதுங்க. இப்போ ஜோதிட பலன் அப்படிங்கிறதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னா, இந்த 3 நிலைகள் வந்து உள்ளார்ந்து இருக்குது. இதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு கிரகத்திற்கும் 3 நட்சத்திரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போது 27 நட்சத்திரங்கள் இருந்தாலும் கூட இந்த 27 நட்சத்திரங்களை தான் பிரித்து 9 கிரகத்துக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ மேச ராசியில் முதல் நட்சத்திரமான கேது நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா, அந்த கேதுவுக்கு அஸ்வினி ஒன்று இருக்குது, மகம் ஒன்று இருக்குது, மூலம் இருக்குது. அப்போ 3 நட்சத்திரங்கள் கேது நட்சத்திரம். இப்போ 3 நட்சத்திரங்களுமே கேதுவை சார்ந்த நட்சத்திரமாக இருந்தாலும் 3 நட்சத்திரங்களும் தனித்தனி பலன்களை சுட்டி காட்டக்கூடிய ஒரு நிலை இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணுங்க. அதுதான் மேலும் இப்போ இந்த திரிகோண பாவங்கள் ஒன்றை விட ஒன்று வலுவானது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவோம் நம்ம ஜோதிடத்தில். திரிகோணம்னு சொல்லக்கூடிய 1, 5, 9ங்கிற இந்த ட்ரையாங்கிள் பேஸில் தான் நமக்கு ஜோதிடம் ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு பாவகத்தை காட்டிலும் மற்றொரு பாவகம் வலிமையான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது அதில் உள்ளார்ந்த விஷயங்கள் இருக்குங்கிறது பார்த்துக்கணுங்க. இப்போது உதாரணமாக பாருங்கள், ஒரு ஜனன ஜாதகத்தின் பலன்களை கூறக்கூடிய பொழுது அந்த ஒவ்வொரு காரணிகளுக்குள்ளும் 3 நிலைகள் இருந்து கொண்டு இருக்கும். எந்த காரணி வேணாலும் எடுத்துக்கலாம், பல காரணிகள் இருக்குது. நம்ம பாரம்பரிய ஜோதிடத்தில் ஏகப்பட்ட கான்செப்ட் இருக்குது. ஒவ்வொரு கான்செப்டுக்குள்ளே போனீங்கன்னா மினிமம் 3 பேஸ் இருக்கும். அந்த 3 நிலைகளும் ஒரு குறிப்பின் 3 தன்மையை உணர்த்தும். நிலை பாருங்க ஒரே குறிப்பாக இருந்தாலும் தன்மை 3 தன்மையை காட்டும். இப்போ இதனை சற்று ஆய்வு செய்து பலன் உரைக்கும் பொழுது மிக துல்லியமான பலன்களை நாம் வாடிக்கையாளர்களுக்கு அல்லது நமக்கே நாம் புரிந்து கொள்ள முடியும். இதில் நட்சத்திரம் பாருங்க, நம்ம பிறந்த நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அதுதான் ஜன்ம நட்சத்திரம். அடுத்து அணுஜன்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது மக நட்சத்திரம். திரி ஜன்ம நட்சத்திரங்கிறது மூல நட்சத்திரம். இப்போ இதில் பாருங்கள் 3 வித்தியாசங்களை நம்ம பிரித்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஜென்ம நட்சத்திரங்கிறது ஜாதகருடைய நேரடியான குணாதிசயத்தை சொல்லும். இந்த ஜாதகருடைய குணம் என்ன, இப்படி தான் இவர் இருப்பார் அப்படிங்கிறது சொல்லும். இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தாருன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்துடைய குணத்தை ஜாதகருடைய குணத்தை அப்படி பகிரங்கமாக வெளியில் காட்டும். இப்போ எந்தெந்த நிலையில் அவருடைய குணம் பிரதிபலிக்கும் என்பதை அணுஜன்ம நட்சத்திரம் சொல்லும். இப்போ குணங்கள் இப்போ ஒருத்தருடைய குணத்தை வந்து எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்க்க முடியாது. இவர் இப்படி தானா அப்படிங்கிற அந்த குணத்தை வந்து சில சூழல்களில் தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ அந்த சூழலை வந்து அணுஜன்ம நட்சத்திரம் சொல்லும். இப்போ இதன் காரணமாக அவர் ஒரு விளைவுகள் ஏற்படும் இல்லையா, அவருக்கு இவருடைய குணத்தின் மூலமாகவும் அந்த குணத்தை வெளிப்படுத்துவதன் மூலமாகவும் ஒரு ஆஸ்பெக்ட் விளைவுகள் ஏற்படும் இல்லையா, அந்த விளைவுகளை திரிஜன்ம நட்சத்திரம் சொல்லும். அப்போது ஒருத்தர் பிறந்த நட்சத்திரம்னா அந்த நட்சத்திரத்துக்கான பலன்களை மட்டுமே நம்ம ஆய்விற்கு எடுத்துக்கொள்ள முடியாது. அதற்கு இணையான அந்த கிரகத்தின் நட்சத்திரங்கள் 3 நட்சத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு இதனுடைய 3 விஷயங்களையும் பிரித்து பார்க்கும் பொழுது அந்த ஜாதகரை பற்றி அப்படி டிட்டோ நம்ம வந்து அவருடைய கேரக்டர் என்னங்கிறத நம்ம பிரதிபலிக்க முடியும். இப்போ அடுத்து ஒரு பாவக ஆய்வு. பாவகம்னா பாருங்கள் ஒன்றும் இல்லை சார், 12 வீடுகள் இருக்கு இல்லையா, இந்த 12 வீடுகளும் 12 பாவங்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த பாவக ஆய்வில் லக்னத்திற்கு அந்த அதிபதி நின்ற இடத்தை ஒரு நிலை. இப்போ லக்னத்திற்கு இந்த லக்னம் அப்படின்னா இந்த லக்னத்திற்கு இதனுடைய அதிபதி இப்போ போய் ஒரு இடத்துல நிற்கிறாருன்னு வச்சுக்க, இங்கே சூரியன், இந்த சிம்ம லக்னம், இந்த சூரியன் இந்த இடத்துல 5ஆம் இடத்துல போய் நிற்கிறாரு அப்படின்னா அது ஒரு நிலை. அந்த பாவத்திற்கு அந்த கிரகம் நின்ற நிலையை 2வது நிலையை எடுத்துக்கணுங்க. இப்போது இங்கே லக்னம் அப்படின்னா இந்த பாவத்திற்கு 5ஆம் இடத்துல இங்கே நிற்கிறாரு அப்படிங்கிறத 2ஆம் நிலையை எடுத்துக்கணும். இந்த கிரகம் நின்ற வீட்டின் தன்மை 3வது நிலையை எடுத்துக்கணும். இப்போ 5ஆம் இடம்ங்கிறக்கூடிய வீட்டின் தன்மை 3வது நிலை. இந்த 3 நிலைகளையும் இணைத்து ஒரு பலன் பேசும் பொழுது அருமையான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ உதாரணமாக நீங்கள் சொல்லும் பொழுது
சிம்ம லக்னம் நம்ம பார்க்குறோம். இந்த சிம்ம லக்னத்திற்கு புதன் அப்படிங்கிற 2ஆம் வீட்டு அதிபதிங்க. 2ஆம் வீட்டின் அதிபதி புதன். இங்க போய் நிக்கிறாரு. அதாவது லக்னத்திற்கு 9 நிக்கிறாருங்க. இப்ப இந்த நிக்கிறதுனால என்ன அப்படின்னா, 9ல போய் நிக்கிறதுனால, இந்த புதனுக்கான காரகத்துவம் ஜாதகருக்கு கண்டிப்பா கிடைக்கும் என்றாலும், இப்ப இந்த 2ஆம் வீட்டிற்கு பாவ முறையில போய் 8ஆம் வீட்ல நிக்கிறதுனால, இவரு புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள், கல்வி இதெல்லாம் இவருக்கு சிரமத்தை அடைந்திருப்பார் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு அவருக்கு சிரமங்கள் தான் இருக்கும். படிப்புல தடை, இளம் வயதில இவரு படிக்கிறதுல தடை, சிரமங்கள் இதெல்லாம் இருக்கும். அப்படிங்கிறத சொன்னாலும், அடுத்த நிலையில பாருங்க, இங்க லக்னத்திற்கு போய் 9ல போய் நிக்கிறார். அப்போ 9ல போய் நிக்கும் பொழுது, இந்த புதன் என்ற அறிவுத்திறன் இவருக்கு ஆரம்ப காலத்தில் கல்வியை கொடுக்கவில்லை என்றாலும், ஏதேனும் ஒரு ஏன்னா 9ஆம் இடங்கிறது ஒரு ஞானங்க. ஒரு ஞானம், தெய்வாம்சம் இதெல்லாம் குறிக்குது. அப்ப தெய்வாம்சம், ஞானம் நிறைந்த ஒரு இடத்துல போய், தர்ம சிந்தனை உள்ள இடத்துல போய் புதன் நிக்கிறதுனால, இவருடைய அறிவு சார்ந்த விஷயங்கள், ஞானம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு, இவருடைய பிற்காலங்களில் நல்லதொரு கல்வியை, அதுவும் இந்த தர்மம், சாஸ்திரம், நீதி இது போன்ற ஒரு சிறப்பு மிகுந்த கல்வியை பிற்காலங்களில் அது கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதேபோல ஆன்மீகம் சார்ந்த கல்வி, அறிவை இந்த புதன் கொடுப்பார் அப்படிங்கிறதும் இந்த 3 நிலைகள்ல பிரித்து பார்க்கும் பொழுது தான் இந்த ஜாதகருக்கான, இந்த ஜாதகத்திற்கான அந்த பலன்களை வித்தியாசப்படுத்தி நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்ப அடுத்து அதே ஒரு பாவத்த ஆய்வு செய்யும் பொழுது, அந்த பாவத்திற்கு திரியோண பாவங்கள் என்ற 3 பாவங்கள் மிகவும் நெருங்கிய பலன்களை வித்தியாசப்படுத்தி அதன் தொடர்புகளில் வழங்கும். ஒரு ஜாதகத்திற்கான பலன்களை ஒரு ஜோதிடர் வெளியிடுகிறார் என்றால், ஒரு பாவம் இப்ப குறிப்பா ஒரு 4ஆம் பாவம்னு எடுத்துக்கோங்களேன். இப்ப இந்த 4ஆம் பாவங்கிறது ஒருவருக்கு சுகஸ்தானம். இந்த சிம்ம லக்னத்திற்கு 4ஆம் பாவம் இதுன்னு வச்சுக்கும் பொழுது, இது சுகஸ்தானம் அப்படின்னா, இந்த சுகஸ்தானத்த மட்டுமே நம்ம ஆய்வு பண்ணோம்னாக்கா, அங்க போதிய ரிசல்ட் அங்க நமக்கு இல்லை என்று தான் இருக்குங்க. ஒரு பாவகம் அதற்கு திரிகோண பாவங்களை இணைத்து தான் பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அதை தான் நம்ம இங்க சொல்லியிருக்கோம். அந்த பாவத்திற்கு திரிகோண பாவங்கள் என்ற 3 பாவங்கள் மிக நெருங்கிய பலன்களை வித்தியாசப்படுத்தி அதன் தொடர்புகளோடு சேர்ந்து வழங்கும். இப்ப உதாரணமா 4ஆம் பாவத்தை பத்தி நம்ம பார்க்கும் பொழுது 4, 8, 12 இந்த பாவங்கள் தொடர்பு பெறுகிறது. இப்ப பாருங்க 4ஆம் பாவங்கிறது சுகம்ங்க. இப்ப இந்த சுகத்தை 4ஆம் பாவம் டீட்டெயில்டா சொல்லும். இங்க நின்ற கிரகங்கள், பார்க்கக்கூடிய கிரகங்கள், இந்த வீட்டின் அதிபதி, இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஸ்தான பலம் எல்லாமே நம்ம எடுத்து பார்த்து, இவருக்கு சுகம் இருக்கா இல்லையா? சரி, எஸ் ஆர் நோ அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். அடுத்து அந்த சுகத்தை அடைவதற்கு அவர் படக்கூடிய நஷ்டம், கஷ்டம் எல்லாமே இந்த 8ஆம் பாவம் சொல்லும். இவருக்கு சுகம் வேணும் இல்லையா? இந்த சுகத்திற்கான விஷயங்கள், சுகம்னு என்ன சார்? வண்டி, வீடு, வாகனம், சுகபோகங்கள், நீங்க ஆசையா, பாசமா இருக்கக்கூடிய எல்லா விதமான அனிமல்ஸு எல்லாமே சுகம்தான் இல்லையா ஒரு மனிதனுக்கு? அப்ப இந்த சுகத்தை அடைவதற்காக இவர் படக்கூடிய கஷ்டம், அவமானம், நஷ்டம் எல்லாமே அந்த 8ஆம் பாவத்துல இருக்கு. அப்ப இதுக்காக இவர் என்னென்ன சிரமங்களை அடையப் போகிறார் அப்படிங்கிறது 8ஆம் இடம் கொடுக்குது. அப்ப அதன் மூலமான விளைவு என்ன நடக்க போகுது அவருக்கு? இப்ப இது 2 மூலமாக நடக்கக்கூடிய ஒரு விளைவு ஒண்ணு இருக்கும் இல்லையா? இந்த விளைவை இதற்கு 12ஆம் பாவகம் தெரியப்படுத்தும். அடுத்து தசா புத்தி அமைப்புங்கிறது முக்கியமான ஆஸ்பெக்ட்டுங்க. அப்ப தசா புத்தி அமைப்புக்குள்ள வரும்பொழுது, எல்லா நிகழ்வுகளையும் ஒரு தற்சமயத்துல அந்த ஜாதகர் எதையெல்லாம் அனுபவிக்க போறார், அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பாருங்க. 3 நிலைகள் மெயின். தசா அப்படிங்கிறது ஒண்ணு, புத்திங்கிறது ஒண்ணு, அந்தரம்ங்கிறது ஒண்ணு. இந்த 3ற்கான கிரகங்களின் தன்மையை கொண்டு நீண்டகால பலன்களை தசாவும், ஒரு மாதத்திற்குள்ளாக அல்லது ஒரு வருடத்திற்குள்ளாக வரக்கூடிய பலன்களை புத்திநாதனும், அந்தரம் என்பது ஒரு குறிப்பிட்ட 1 மாதத்திற்குள் அல்லது 20 நாளைக்குள் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை அந்த நிலைகளும், அந்த கிரகமும் ஆக இந்த 3 கிரகங்கள் ஒரு ஜாதகருக்கு குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் நடக்கக்கூடிய பலன்களை தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை இங்கு தெரிவிக்கும். இப்ப அடுத்து பாருங்க, கோச்சார நிலையில் கிரக தொடர்பில் இந்த குரு, சனி, ராகு, கேது இவங்க தான் வருட கிரகங்கள் நம்ம சொல்றோம். குரு 1 வருடம், சனி 2 1/2 வருடம், ராகு, கேது 1 1/2 வருடம். அப்ப இந்த 3 பேருடைய நிலை கோச்சாரத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்மளுடைய ஜனன ஜாதகத்தோட மெர்ஜ் பண்ணி, இந்த கோச்சார கிரகங்கள் நம்ம ஜனஜாதக கிரகத்தின் மீது ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை நம்ம மேட்ச் பண்ணி அதை புரிஞ்சுக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான ஒரு துல்லியமான பலன்களை கூறுவதற்கான அல்லது தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை நமது ஜோதிடம் தருகிறதுங்க.
அடுத்து அதே போல ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது, அந்த நட்சத்திர கிரகத்தின் 3 நட்சத்திரங்களும் அந்த கிரகத்திற்கு தங்களுடைய சாயலில் ஒரே தன்மையில் வெவ்வேறு விதமான பலன்களை கொடுக்கும். இங்க பாருங்க, ஏதோ ஒரு லக்னம், புதன் கிரகம் இங்க போய் ஒரு அஸ்வினி நட்சத்திரத்தில நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் தன்மை அப்படிங்கிறது கேதுவோடைய நட்சத்திரம். அப்ப கேதுவோடைய கிரகத்தின் தன்மை மட்டும் வழங்காமல், கேதுவின் ஏனைய 3 நட்சத்திரங்கள் இருக்கும் இல்லையா? மகம் இருக்கும், மூலம் இருக்கும் இல்லையா? அங்கேயும் இவருடைய இந்த புதன் அவர்கள் மீதும் தன்னுடைய அந்த காரகத்துவத்தை பதிய வைத்துக் கொண்டே இருப்பார் அப்படிங்கிறது தான் மிக மிக சூட்சமம். அதையும் ஒரு பக்கம் கவனிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணுங்க. அடுத்து இப்போ லக்னம் என்ற பாவத்திற்கு திரிகோணமாக பாவமாக 5ஆம் பாவம், 9ஆம் பாவம் இவற்றை நாம் கூறுகிறோம். அதாவது 1, 5, 9. இதில் 1ஆம் பாவம் அப்படின்னா இதற்கு 5 திரிகோணம் 5, அடுத்து 9. இப்போ இதில் லக்னம் என்ற ஜாதகர் அவர் எப்படி அவருடைய கேரக்டர் என்ன, கௌரவம் என்ன, அந்தஸ்து, அவரின் குணாதிசயங்கள் எல்லாத்தையுமே இந்த லக்னத்தை வைத்து நம்ம வந்து பார்த்துக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். அதே போல 2வதாக பார்க்கும் பொழுது அவரை சார்ந்த மனநிலை, அவருடைய மனநிலை, இவருடைய டேலண்ட், இந்த ஜாதகரோட டேலண்ட் எப்படி இருக்கு, அதே போல இவருடைய புத்தி சாதுரியம் என்ன, கிரியேட்டிவிட்டி, அவருக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய தெய்வ பலம் ஒன்று இருக்கணும் இல்லையா? ஏங்க எல்லாமே நம்ம வந்து எல்லாமே சாதிக்கணும்னா இறைவனுடைய அனுகிரகம் அல்லது நம்மளோட முன்னோர்களோட அனுகிரகம்லாம் இருக்கணும் இல்லையா? எல்லாம் இந்த 5ஐயும் பார்க்கணும். இந்த 1ஐ பார்க்கும் பொழுது 5ஐயும் பார்க்கணுங்கிறது தான் கான்செப்ட். அப்புறம் முன்னோருடைய சொத்துக்கள் என்றெல்லாம் இருக்கும். அவருடைய 2வது நிலையா நம்ம இந்த 5 பார்க்கணுங்க. 3வது நிலையை பாருங்க, அவர் அடுத்த பிறப்பிற்கான புண்ணிய காரங்களை செய்வதற்கான செயல்களில் ஈடுபடுவாரா? 9ஆம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா, உங்க லக்னாதிபதி போய் 9ல போய் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்ப லக்னாதிபதி 9ல போய் இருக்கும் பொழுது, அவர் இந்த பிறவியில இருக்கிறத அனுபவிக்கிறத காட்டிலும், அடுத்த பிறவிக்கான புண்ணிய காரியங்களை ஏதாவது நம்ம செய்யணுங்கிற ஒரு ஆதங்கம், அவசரம் அல்லது அதுக்கான செயல்பாடு அவருக்கு தீவிரமா இருக்கும். எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி 9ல் போய் இருக்கும் பொழுது, அவருக்கு அடுத்த பிறவியில் நாம் புண்ணியங்களை சேர்ப்பதற்கான வேலையை இப்ப செஞ்சிட்டு இருப்பாரு. அதுவே இதுல கிரகங்கள் அசுப தொடர்பு ஏற்பட்ட பல கஷ்டங்களுக்கு இடையில அதை செஞ்சிட்டு இருப்பார். அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இந்த பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அதே போல ஆன்ம மேன்மை பெறுவதற்கு ஆன்மீக காரியங்களை, தர்ம காரியங்களை எடுத்துக்கொண்டு செல்வாரா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் 9ஆம் சொல்லலாம். அப்ப பாருங்க 3 ஸ்டேஜஸ் அப்படிங்கிறது 1, 5, 9 அப்படிங்கக்கூடிய எந்த பாவமா இருந்தாலும் சரி. இப்ப 2ஆம் பாவம் இயங்குதுன்னா 2, 6, 10 இது 3யுமே வந்து கன்க்ளூஷன் எடுக்கணும். இது ஒண்ணு சொல்லும், இது ஒண்ணு சொல்லும், இதனுடைய சொல்லும். முடிவு, விளைவு இதை வந்து என்னன்னா 3ஆம் நிலையில இருக்கிறது சொல்லும். 3, 7, 11 அப்படிங்கிறது என்னன்னா இது ஒரு திரிகோணம். இப்போ 3ங்கக்கூடிய விஷயத்தை நம்ம ஆய்வுக்கு எடுக்கும் பொழுது அதற்கு அடுத்து 7 இதனுடைய விளைவை வந்து நம்ம இந்த 11ல நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். அப்ப விளைவுகளை கடைசியா இறுதியா இருக்கக்கூடிய இந்த 3வது திரிகோணம் சொல்லும் அப்படிங்கிறத பார்த்துக்கணுங்க. அடுத்து நம்ம தாராபலன் அப்படின்னு இந்த நட்சத்திரத்தை பற்றி நம்ம சொல்றோம். இப்ப தாராபலன் என்று கூறக்கூடிய நட்சத்திர அமைப்பில் உதாரணமா சம்பத்து தாரை என்று எடுத்துக்கொண்டால், சம்பத்து தாரைங்கிறது ஒரு நட்சத்திரத்திற்கு அடுத்து வரக்கூடிய 2வது தாரைங்க. அப்ப அந்த தாரை அப்படின்னாலும் சம்பத்து தாரையில 3 நட்சத்திரம் வரும். அந்த 3 நட்சத்திரத்தும் ஒரே தன்மையில கண்டிப்பா எடுக்கக்கூடாது. 3 நட்சத்திரமும் சம்பத்து தாரையாக இருந்தாலும் அது ஒவ்வொன்றும் ஒரு விஷயத்த சொல்லும். அப்போ 3 நட்சத்திரங்களும் வந்து மாதிரி சம்பத்துகளை குறிக்கும் நிகழ்ச்சியை நடத்தாது அப்படிங்கிறதையும், சாதகத்தாரை குறிக்கக்கூடிய 3 நட்சத்திரங்களும் சாதகமான விஷயங்களை அல்லது அனைத்து சம்பவங்களையுமே எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி கொடுக்காதுங்கிறது முக்கியமா தெரிஞ்சுக்கணுங்க. சம்பத்து தாரைன்னொன்னே எல்லாரும் ஓகே எனக்கு 3 3 நட்சத்திரமே எனக்கு சம்பத்து தாரை தான். இந்த 3 நட்சத்திரம் சார்ந்து எனக்கு சம்பத்து வந்துரும், நல்லது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தவறான கண்ணோட்டம் வச்சிருக்காங்க. அப்படி கிடையாது அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் இதை நம்ம இங்க குறிப்பிடுறோம். இப்ப எந்த செயலுக்கு எந்த நட்சத்திரங்கள் சாதகம் என்று பொருத்தி பார்த்து அந்த 3 நட்சத்திரங்களில் அதற்கேற்ற நட்சத்திரத்தன்று நாம் செயலில் ஈடுபட்டால் மட்டுமே சாதகமான பலன்களை உணர முடியும். புரியுதுங்களா? அதாவது சம்பத்து தாரையாக இருந்தாலும் நம்மளது செயல்கள் இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு செயல்கள் இருக்கு. அப்ப என்ன செயல்களை செய்கிறோமோ அந்த செயல்களுக்கு உண்டான நட்சத்திரம் உங்களுடைய லக்னத்திற்கு எந்த பாவகம் ஆதிபத்தியமா வருதோ அதற்கேற்ற அளவுக்கு தான் அந்த நட்சத்திரத்தை அன்று நீங்க வந்து அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு பாவமும் எந்த ஒரு நட்சத்திரமும் எந்த ஒரு கிரகமும் தனித்து இயங்கவே இயங்காது என்பதை கவனத்தில் கொண்டு நாம் பார்க்கக்கூடிய ஜாதகத்தை கணித்து பலன் கூறும் பொழுது சிறந்ததொரு பலன்கள் வெளிப்படும். எங்கேயுமே ஜாதகத்தில் ஒரு கிரகம் மட்டும் வேலை செய்யுது,
ஒரு பாவம் மட்டுமே வேலை செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக 100% பலன்களை தராது. அது பொதுவான பலன்கள். இப்போ ஒரு இடத்துல ராகு, 4ல் ராகுன்னு சொல்கிறோம், லக்னத்தில் ராகுன்னு சொல்கிறோம், லக்னத்தில் புதன், லக்னத்தில் குரு, லக்னத்தில் சூரியன் அப்படின்லாம் ஒரு சில பலன்களை எடுக்கிறோம் அப்படின்னா, இது ஒரு பொதுவான ஒரு விஷயம். இப்போ 1000 பேர் இருக்காங்க, 1000 பேருக்கு லக்னத்தில் சூரியன் இருக்கு அப்படின்னா, அந்த 1000 பேருக்குமே ஒரே மாதிரியான பலன்கள் இருக்காது. ஆனால் பொதுவான பலன்கள் கொஞ்சம் இருக்கும். அப்படிதாங்க. ஆனால் பர்ட்டிகுலராக உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கென என்ன விதமான பலன்கள் இருக்கு அப்படிங்கும் பொழுது, எல்லா நிலைகளையும் இணைத்து பார்த்து சொல்லும் பொழுது, அதற்கான பலன் நல்லாயிருக்கும். நெறைய பேரு சேட்டிங்கில வந்து கேட்குறாங்க. ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த கிரகம் எனக்கு இங்க இருக்குங்க. என்ன பலன் அப்படின்னு. அது வந்து என்னன்னா, பொதுவான பலனா தான் போகும். உங்களுக்கான பலனா அங்க வெளிப்படாது என்று சொல்லி, அடுத்து நல்ல தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.